வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி 2016 ராகு கேத்து பெயர்ச்சியும் இருக்குது. அதனால் உங்களோட குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜூலையிலிருந்து டிசம்பர் 2015 வரைக்கும் ஒரு பலனும், ஜனவரி 2016 ராகு கேத்துவும் மாறுறதுனால அதோட பலன் ப்ளஸ் குரு பெயர்ச்சி சேர்த்து 2 விதமான பலன்களாக உங்களுக்கு பொதுவாக அமையும். முதல்ல இத்தனால வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு இருந்தது, சனி போன நவம்பரில் 6ஆம் இடத்துக்கு மாறினார், எல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் சில சூட்சமங்களும் ஜோசியத்தில் உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள்ங்கிறது இது வரைக்கும் அமையவே இல்லை. இன்ஃபேக்ட் நிறையா விரயங்களும் தொல்லைகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜூலை 14ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாகவே 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது விசேஷம் கிடையாது. இது பொதுவான பலன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 6ல் சனி இருந்து அதுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களோட லாபஸ்தானத்தையும் உங்களோட 7ஆம் இடத்தையும் உங்களோட பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமா அமையும். எப்போ அமையும்னா, இந்த குரு பயிற்சியில இந்த ஜூலையிலிருந்து டிசம்பருக்குள்ள கிடையாது. ராகு கேத்துவும் மாறுறாங்க பாருங்க. அதுக்கப்புறமா ஜனவரி 2016 ஜூலை 2016 வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலங்கள் நிச்சயமா உண்டு. நான் அதுக்கு அப்புறமா வரேன். இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது முக்கியமான முடிவுகளை ஒரு தடவைக்கு பல தடவை அனலைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஹெல்த் இஷ்யூஸ், ட்ராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இருக்காரு, ஸோ ஐ எம் கிவிங் சம் ஷூரிட்டி, கேரண்டி. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருந்தாலும் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. ஓகே, புது நண்பர்கள், புது சேர்க்கைகள், அவங்கனால நம்ம கஷ்டங்கள் வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை, அந்த புத்தியை உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்துருவார். ஜனவரி மாதம் 2016 ஜூலைக்குள்ள உங்களுக்கு சில பேருக்கு நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், எனக்கு க்ரீன் கார்டு வரணும், அது மாதிரி இருக்கேன், ஹேவிங் ஸோ மெனி டென்ஷன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் நிச்சயமாக அமைஞ்சிடும். கல்யாணம் பார்த்துட்ருக்கேன் சார், போன வருஷம் குரு பலன் இருந்துன்னு சொன்னாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஜனவரிக்கு அப்புறம் நிச்சயமாக, ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு, கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய குருவே அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு, கல்யாணம் ஆகிடும். இல்லை குழந்தை பிறக்கல அப்படின்னா குழந்தை பிறந்துடும். உத்தியோகம் இருக்குது, இது இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன்னா உங்களோட ஜாதகத்தோட பலன்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சொந்தமாக தொழில் முயற்சிகளை பண்ணலாம். கணவன் மனைவி உறவுகள், அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள்ன்றது இருக்காது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, வருமானத்தை விட செலவினங்களும் கடன் தொல்லைகளும் அதிகமாகிறதுக்கான சில சூழல்கள் இருக்குது இந்த ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும். அதனால் செலவினங்களை கூடிய வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நிறையா நமக்கு இன்றைக்கின்னு பார்த்து நமக்கு நிறையா கடன் கொடுப்பான். கடன் கொடுத்தா வாங்கிக்கலாம், பட் திருப்பி கொடுக்கணும்ல. ஜனவரிக்கு அப்புறமா நம்ம சிரமங்கள்லாம் வந்தபோது கஷ்டப்படக்கூடாது பாருங்க. அதனால் இனி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாமே மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள். ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் 2016 ஜூலை வரைக்குமே உங்களுக்கு நல்ல யோகமான காலங்களாக தான் அமையும். இதில் ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ராசினா என்ன, ராசி பலன்னா என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உங்களை மாதிரி 12 பேரில் ஒருத்தர் மிதுன ராசிங்க. எல்லாருக்குமே உங்களை மாதிரியேவா பலன்கள் அமைஞ்சிருக்கும், உங்களை மாதிரியேவா லைஃப் அமைஞ்சிருக்கும் கிடையாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்கலாம், இன்னும் எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், நான் தப்பு சொல்லலை. பட் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுட்டோன்னா இன்னும் பெட்டர் கிளாரிட்டிக்காக நான் பேசுகிறேன். அதை அதாவது ராசிங்கிறது என்ன அப்படின்னா, 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களோட தாக்கங்கள் சேர்ந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஜோசியர்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் சந்திரன்ற ஒரு கிரகம்
எப்படி அந்த 12 ராசி கட்டங்கள் இருக்குது பாருங்கள். 12 கட்டம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல இருந்திருக்கும். அது என்னன்னா, அந்த 12 ராசிகளில் அந்த 9 கிரகம் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றிகிட்டே இருக்குது, மனுஷங்க பிறந்துகிட்டே இருக்காங்க. அதில் சந்திரன்ற கிரகம் நீங்கள் பிறக்கும் பொழுது மிதுன ராசியில் இருந்தார். அதனால் நீங்கள் மிதுன ராசின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ராசி பலன் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ போன தடவை இப்போ நீங்கள் குரு பயிற்சியும் தெரிஞ்சுக்கிறீங்க, ஆர் சனி பயிற்சியும் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் ராசி பலன் வச்சு தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அதான் சந்திரனை பொறுத்தே. அதுவே உங்களை மொத்தமாக டிசைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது 40% தான் ஒர்க் ஆகும், 100% கிடையாது. ஏன்னா மீதி 8 கிரகங்கள் இருக்கே, அந்த 8 கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் வேறு வேறு இடத்துல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு திசை, ஒரு கிரகம் அவரோட திசை ஆரம்பித்து அவர் நல்ல பொசிஷனில் இருந்து அவர் திசை இப்போ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்லுவேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுறதுங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தோட பலன்கள்ன்றது தான் மெயின். இந்த ராசிங்கிறது வெறும் சந்திரனை பொறுத்ததுங்கிறதுனால 40% தான் ஒர்க் ஆகும். அப்போது உங்களோட ஒட்டுமொத்த ஜாதகத்தோட பலன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பை காட்ஸ் கிரேஸ், ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் என்னோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட்டுக்கு வாங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பொதுவான ராசி பலன் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கான பலன், உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காருன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பலன் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை உங்களோட பாஸ்ட் 2007லேருந்து 2014-15 வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எப்படிலாம் நடந்தது அப்படின்னு வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ஏன் அதை கொடுத்துருக்கோன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு நான் எப்படி பலன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஜாதகத்துக்குன்னு அது நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அதை போய் தான் உங்களுக்கு அக்கறை. அந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்னோடய கெரியர், என்னோடய ஃபினான்ஸ், என்னோடய பர்சனல்னு நிறையா விஷயங்கள் இருக்குது மனுஷனுக்கு. அதில் எதுவோ அதுக்கான நிறையா சர்வீசஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அது எது வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நான் எப்படி சொல்லணுன்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்றதை ஃபஸ்ட்டு தெரியணும்ல. அதனால் நீங்கள் வெப்சைட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், இப்போது ராசி அப்படின்னா என்ன, சந்திரன் எங்கே இருக்காரோ அதான் நம்ம ராசின்னு சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு சாதாரண லெவலில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அவர் ஜாதகத்தில் யோகங்களும் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். ஸோ கஷ்ட காலங்கள் இருக்கும்பொழுது தான் தோஷங்கள், அந்த தோஷத்தினால நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன மாதிரி ஜோசியர்கள். அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் நடக்குங்க. அப்போ அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறது யார்? நானா பண்ண முடியாது. அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா முதல்ல என் ஜாதகத்துக்கான தோஷத்தை நான் தான் நிவர்த்தி பண்ணிப்பேன். கரெக்டாக? ஸோ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது யாருன்னா கடவுள் தான். அது நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க. ஒரு கடவுள் கிடையாது. என்னடா ஏதோ சப்ஜெக்ட் விட்டு ஏதோ ஃபிலாசபி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெறும் இந்த பொதுவான இந்த பலன்களை பார்த்து அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாதுன்ற உண்மையான நோக்கத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு தெய்வங்கள், சிவன், பிள்ளையார், முருகன், துர்கை, அம்பாள், ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்க. அவராது ஒரு பெருமாள் இருக்காரா? வேதத்தில் சாஸ்திரத்தில் பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னா அவர் தூண்ல இருக்கார், துரும்புல இருக்காருங்கிறார். சரி, அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கார்ல அவர். எதுக்கு திருப்பதிக்கு போனால் ஸ்ரீனிவாசன் சொல்கிறீங்க? ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ஏன் ரங்கநாத பெருமாள்னு சொல்கிறோம்? ஏன் காஞ்சிபுரத்துக்கு போனால் வரதராஜ பெருமாள்னு சொல்கிறோம்? ஏன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெருமாளை வேறு பேர் வச்சு சொல்கிறோம்? எல்லாம் ஒரே பெருமாள் தானே. ஏன் எல்லாத்தையும் விட்டு திருப்பதி தான்ப்பா அங்கே வான்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்லலை? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், இதை யோசிக்க வேண்டிய விஷயம். எப்படி உங்களுக்கு ராசி, நட்சத்திரம், ஜாதகம்னு இருக்கோ அதே மாதிரி கடவுள்களுக்குமே உண்டு. அதன்படி ஒரு பெருமாள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இவ்வளோ தெய்வங்களில் பெருமாள் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த பெருமாள்
அவரோட நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். இந்த பெருமாள் பல ரூபங்கள்ல இருக்காரோ இல்லையோ, அப்போ எல்லா பெருமாளும் திருவோண நட்சத்திரமாக தானே இருக்கணும். ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை போய் கேட்டேன்னா அவர் ரேவதின்னு சொல்லுவாங்க. இதே மகாபலிபுரத்தில் ஒரு பெருமாள் இருக்கார், அவரை போய் கேட்டிங்கன்னா விசாகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெருமாளை ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சொல்லுவாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, எப்படி உங்களோட ஜாதகங்கள் இருக்கோ, உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ கண்டிப்பாக இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் இன்னைக்கு வாழறோம், ஆனால் மனுஷங்க இன்னைக்கு வாழலை. பல லட்சம் வருஷங்களாக மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. என்ன இருந்தாலும் அந்த 12 கட்டம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். அந்த 12 கட்டத்தில் 9 கிரகம் சுற்றிக்கிட்டே வரும், மனுஷங்க பிறந்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன இருந்தாலும் அந்த 12 கட்டத்துக்குள்ள தானே சுற்றுறது, வேற வேற ஸ்பீடில். அப்போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பார்ல, அவருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலன் நடக்கிறதோ அதே தான் அவருக்கும் நடந்திருக்கும். அப்போ அவருக்கும் கஷ்ட காலம் வந்திருக்குமோ இல்லையோ. அப்போ என்ன மாதிரி ஒரு ஜோதிடர் இருந்திருப்பார் இல்லையா, அவரெல்லாம் தான் நம்ம அகஸ்தியர் மகரிஷிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு முன்னாடி நம்ம கால் தூசு கூட கிடையாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருக்குது, ஜாதகத்திலே திக்குகள் இருக்குது, கிழக்கு மேற்கு தென்கிழக்கு வடக்குலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கிரகத்தை ட்ரபிள் பண்ணுறது, அப்போ இவருக்கு இந்த தெய்வம் தான் சரி வரும், அப்போ இவருக்கு பெருமாள் தான் சரி வரும், இல்லை இவருக்கு சிவன் தான் சரி வரும், இல்லை இவருக்கு முருகன் தான் சரி வரும். அது ஜாதக சூட்சம் நிறையா இருக்குது. அதில் உங்கள் ஜாதத்துக்கு பெருமாள் வருதுன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஒரு கோவிலை கட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி. ஒரு கிரகத்துக்குன்னு கிடையாது, நல்லா புரிச்சுக்குங்க. 9 கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் எங்கெங்கே இருக்கோ, அது எதெல்லாம் கெடுதல் பண்ணுமோ, எதெல்லாம் நல்லது பண்ணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதும், கெடுதலை டோட்டலாக சப்ரஸ் பண்ணி நல்லது பண்ணுறதுக்காக அமைச்சது தான் இருக்கிற கோவில்கள். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். லேட்டர் ஸ்டேஜ் என்ன ஆகிட்டோம்னா, ஏதோ கிரகத்துக்கு கோவில் கட்டின மாதிரி நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். சனியா யாராவது திருநாளாக போய் பாருங்கள், நான் அந்த நாள தீர்த்தத்துலேயும் அதில் புருஷன் எத்தனை பேர் உட்காந்து அங்கே போய் அர்ச்சனை பண்ண பண்ணிருப்பான். காலஹஸ்தி போய் பாருங்கள். ராகு சார் ஏன் சார் அங்கே போயிருக்கீங்கன்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, ஏதோ ராகு தோஷம், அதனால் நான் அங்கே காலஹஸ்தி போகிறோம். நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 1000 பேர் டெய்லி அங்கே வந்து சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுவாங்க. ஆர் திருநாகேஸ்வரம். மனசு கஷ்டம். சில பேர் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, கல்யாணம் ஆகலை நித்திய கல்யாணம் பெருமாள் மகாபலிபுரம் பக்கத்தில் ஒன்று இருக்குது, இல்லை திருமணம் சேரின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி போய் போய் நம்ம வெறுத்து போய்ட்றோம். ஏன்னா ஒரு பர்பஸ்க்காகவோ, வேலைக்குன்னு ஒரு கோவில், கடலுக்குன்னு ஒரு கோவில், ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு கோவில்னா நம்ம முன்னோர்கள் கட்டல, உங்கள் ஜாதகத்துக்குன்னு கோவில். அதனால தான் ஒரு கும்பகோணம் எடுத்துக்கோங்க, ஒரு காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்க, ஊருக்கு ஒரு கோவில் இருக்கலாம், ரைட்டு. காஞ்சிபுரத்தில் எத்தனை கோவில் இருக்குது பாருங்கள். ஏன்னா வீடு கட்டுற மாதிரி கோவில் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், போயிருப்பீங்க. ஒவ்வொரு கோவிலும் ஒரே டைமென்ஷனில் இருக்கா? இருக்காது, வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கும். உங்கள் ஜாதத்துக்கான கோவில் எதுன்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போகும்போது தான் அந்த வைப்ரேஷன்லாம் உங்கள் ஜாதத்துக்குனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 2000 வருஷம் 3000 வருஷம்னு சொல்கிறோம். ஆக்சுவலி அதுவே போய் அதெல்லாம் 10,000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்திருப்பார், அவர் அதை புனர் நிர்மாணம் பண்ணியிருப்பார், அவர் கல்வெட்டில் எழுதியிருப்பார், இந்த மாதிரி நான் இதை பண்ணேன், அதுக்காக அவர் பண்ணாருன்னு அர்த்தம் ஆகிடாது. அந்த மாதிரி யுகயுகமாக இருக்கிற கோவில்கள் நம்ம இதில் ஏகப்பட்டது இருக்குது. அது எதுன்னு தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக தோஷ நிவர்த்தி உங்களுக்கு ஆகி நீங்கள் எல்லா சௌபாகியங்களும் பெறுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட வீடியோஸ் என்னன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கோவில் எதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் என் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.